சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தால் என் நெஞ்சிலே நீ இல்லையேல். சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தால் என் நெஞ்சிலே நீ இல்லையேல். சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள், சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள், இதனையே உணர்ந்தே நான் வாழ விழைகிறேன். எந்தன் சொந்தமே இயேசுவே, எந்த நெஞ்சிலே வாருமே. உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய். எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. எந்தன் சொந்தமே இயேசுவே. என் இனிய அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் நம் சொந்தம். நாம் எப்படி எந்த நிலைக்கு சென்றாலும் ஆண்டவரை விட்டு நாம் விலகுவதில்லை, ஆண்டவரும் நம்மை கைவிடுவதில்லை. ஆனால் நாம் சில காலம் நம்மளுடைய வாழ்வு உயரும்போது ஆண்டவரை நாம் மறக்கிறோம். இதோ நீதிமொழிகள் சங்கீத தொடர்ச்சி நாம் வாசித்து கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் 38:10-11-12. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நின்றனர். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் என்றுமே நம்மோடு இருக்கிறார். இதோ நீதிமொழிகள் 20:13-14-15. தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாவாய். கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். அதைத்தான் இன்று நிறைய பேர் 24 மணி நேரமும் விழித்து கொண்டு டே அண்ட் நைட் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாப்பிடுவது ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டு தான். அவர்கள் நேரத்துக்கு சரியான உணவு கிடையாது. அவர்கள் உட்கார்ந்து வேலை செய்து செய்து அவர்களுடைய உடல்களும் நலம் குன்றி விடுகின்றது. அதனால் நாம் ஒரு பொருளை வாங்கும்போது மிக தரக்குறைவு, மிக மிகுதி, விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார். வாங்கி சென்ற பின் தாம் திறம்பட செய்ததாக நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார். அப்படின்றால் நம்ம ரொம்ப பெரிய காரியம் செய்து விட்டோம், நம்ம தான் கிரேட்டு, அவன் 10 ரூபாய்க்கு விற்றா நம்ம 2 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வந்தோம். இது போலும் மக்களும் உண்டு. நாம் இன்றைய தொடர்ந்து வாசிப்பது இன்றைய வாசகம் 2 தெசலோனிக்கர் 1:1-5, 16-116, 11b-12. உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. இயேசு. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 23:13-22. குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யோவான் 10:12. எனது குரலுக்கு என் ஆடுகள் செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் 3 முறை குருடர்களே என்பார், ஐயோ கேடு என்பார். அதான் நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் கேட்கும்போது அது ஒரு குருவானவர் சொன்னது, ஆண்டவரும் மனித உணர்வுகளோடு வாழ்ந்தார், அதை கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி கொண்டார். ஏனென்றால் ஆண்டவரின் ஒவ்வொரு முறையும் சொல்வார், இறைவனின் திருவுளப்படி, இறைவனின் சித்தத்தின் பிரகாரம். அவருக்கு தனியாக போய் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆனால் அவர் மலைகளை நோக்கி, காடுகளை நோக்கி தனிமையில் அவர் ஜெபித்தார் என்பதை, கருங்கல்லில் எழுந்து, விடியற்காலை எழுந்து, மத்திய எழுந்து ஜெபித்தார் என்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நாம் எப்படி வாசிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் எப்படி தேட வேண்டும் என்றால், நாம் இன்றைய நற்செய்தியில் பரிசேயர் மற்றும் சதுசேயர்கள் இயேசு மிக கடினமான சபித்து தனது கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். 3 முறை குருடர்கள் எனவும் 3 முறை ஐயோ கேடு எனவும் சாடுகிறார். ஆனால் தெசலோனிக்க சபையினரோ தமது நம்பிக்கை, பிறரன்பு, சகிப்புத்தன்மை, மன உறுதி ஆகியவற்றால் இறையாட்சிக்கு தகுதி பெற்ற திகழ்வதை காண்கிறோம். இவர்களின் வாழ்வு முறை நம்மையும் வழி நடத்தட்டும். எப்படி? நம்பிக்கை. என்ன மாதிரி நம்பிக்கை? ஒருவர் நம்மிடம் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை நாம் உள்ளத்தில் வைத்து கொள்கிறோமா? போய் எல்லாரிடமும் அதை ஸ்பீக்கர் போட்டு, நோட்டீஸ் பிட் போட்டு அறிக்கையிடுகிறோமா? பிறர் அன்பு. எதிர்பார்த்து பிறர் அன்பு.
அவன் என்ன அன்பு செஞ்சால் நான் அன்பு செய்கிறேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் பண்ணுறேன், அவன் என்ன தேடலை நான் தேட மாட்டேன். இதான் பிறர் அன்பா? ஆண்டவர் முழுக்க பைபிளையே ஒரே ஒரு அன்பு என்ற சொல்லில் முடித்தார். அந்த அன்பு அவ்வளவு கடினமானது. ஆனால் அது அந்த வார்த்தை லவ், அன்பு என்ற சர்வசாதாரணமாக புழங்கப்பட்டதால் அந்த அன்பினுடைய மதிப்பு தெரியாமல் போனது நிறைய பேருக்கு. சகிப்புத்தன்மை, என்ன நடந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில குடும்பங்கள் கணவன் குடித்து விட்டு வந்து அடி உதை தாங்கி வாழ்ந்த குடும்பங்களை நாம் பார்த்துருக்கிறோம். சகிப்புத்தன்மை. இன்று ஒரு சிறிய வார்த்தை ஏய் என்று சொல்லிவிடக்கூடாது, இங்கே வா என்று சிங்குலரில் கூப்பிட விடக்கூடாது. இதுக்கு கோர்ட்டுக்கு ஓடுவது, ஏதோ ஒரு சிறு சிறு காரியங்களுக்கு சகிப்புத்தன்மை என்பதையே நாம் இழந்து விட்டோம். சகிப்புத்தன்மை, மன உறுதி. எந்த மாதிரி மன உறுதி? என்ன நடந்தாலும் இறைவனுக்காகவே, என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காகவே, என்ன நடந்தாலும் நாம் முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்த வாழ்க்கையை போல் வாழ நாம் முயற்சி செய்வோம். இதோ இந்த அத்தனை குணங்களையும் கொண்ட மனித வாழ்வை இறைவனுக்காக நாம் அர்ப்பணித்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.